ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷனை பார்க்கலாம். அதான் மண்டே எப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு ட்ரேடர்ஸ் ப்ளூ பிரிண்ட். டெய்லியும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபாரக்ஸோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டியில் நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியோட டெஸ்டினேஷன் என்னங்கிறத பார்த்துக்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவு 24,890 இந்த லெவலை தாண்டிச்சு அப்படின்னா நிஃப்டியோட அடுத்த டெஸ்டினேஷன் 25,040 இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே 24,806 இந்த லெவலை தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்து 24,640 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்லேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த 24,808 இந்த லெவலை தாண்டாத வரைக்கும் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24,808 இந்த லெவல்லேருந்து 24,848 இது வரைக்கும் ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டு தாண்டிச்சு அப்படின்னா அடுத்த லெவலான 24,865 இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டு. இதுவும் தாண்டிச்சுன்னா அடுத்து 24,890 இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் தாண்டிச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த 24,847 இந்த லெவலை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 24,866 அதை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா செகண்ட் டார்கெட் 24,886 இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கடுத்து ஃபர்தராக மேலே போச்சு அப்படின்னா இந்த 25,040 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா க்ளோஸ் ஆன இடத்துலையே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 24,808 இந்த லெவலை தாண்டணும். இந்த லெவலை தாண்டினதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து ஒரு செல் என்ட்ரிக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா டேரெக்டாக இங்கேருந்து இப்படி ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகும் அப்படின்னா இந்த ஹையை உடைக்கணும். அதாவது 56,610 இந்த லெவலை தாண்டி மேலே போனால் தான் ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகும். ஸோ ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுனாலோ இல்லை மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடத்துலேருந்தே ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலோ 56,610 இந்த லெவலை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா 56,838 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே ஒரு டவுன் ஃபால் ஆகுது அப்படின்னா 56,440 இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த டெஸ்டினேஷன் 56,204 இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்சஸ் நாளைக்கு எப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மார்க்கெட் வந்து டைரெக்டாக ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுனாலோ இல்லை க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து ஓப்பன் ஆச்சுனாலோ 81,640 இந்த லெவலை தாண்டணும். இந்த லெவலை தாண்டுச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 82,075 இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்ட் டார்கெட்டு 82,200 இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே ஒரு டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணணும். டைரெக்டாக ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுனாலும் டவுன் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 80,900 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.